சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக வசந்தியோட வீட்டுக்கு வக்கீல் வராங்க. உடனே வசந்தியும், தமிழ் இங்கே வாமா, நீ தான் சொன்னல பதில் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வக்கீலை பார்த்து பேசணும்னு, அதான் வர சொன்னேன்னு சொல்கிறாங்க வசந்தி. வசந்தி வீட்டுக்கு வந்த வக்கீலும், தமிழ் செல்வி நீ இப்போ என்ன முடிவிலமா இருக்க? நீ அங்கே சேதுவை விட்டு பிரியணும்னு நினைக்கிறியா, இல்லை என்னன்னு சொன்னாதான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வக்கீலம்மா, நான் இப்போ சேதுவை விட்டு பிரியணும்னு நினச்சாலும் என் வாரிசுக்காக ஒன்று சேர்ந்து வாழ தான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் சேது எனக்கு புருஷனாக வேண்டாம், ஆனால் எனக்குன்னு வரப்போகிற என் வாரிசுக்கு அப்பாவாக அவர் இருக்கணும். அதனால் என்னால் இந்த டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரொம்பவே தெளிவாக நீங்கள் பதில் நோட்டீஸ் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ உன் முடிவில் உறுதியாக இருந்தா அதே மாதிரி நானும் அங்கே வக்கீல் நோட்டீஸ் பதிலுக்கு அனுப்பிடுறேன். நீ கவலைப்படாதம்மா. நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு உன்னுடைய வாரிசுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பேசி உனக்கு ஒரு நல்ல முடிவாகவே வாங்கி தருவேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ இந்த வயசில் படித்து முன்னேறணும்னு நினைக்கிற. நம்ம ஊருக்கு நீ டாக்டராகி வந்தால் அது உன் குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்ம ஊருக்கே பெருமை தான். ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக உன் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்கம்மா தமிழ் செல்வி. நீ சொன்ன மாதிரியே நான் பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறேன் அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வசந்தியும், என்ன தமிழ், நீ என்னவோ அந்த சேது கூட சேர மாட்டேன், ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. சொல்லப்போனால் நேற்று வரைக்கும் அந்த வக்கீல் நோட்டீஸை பற்றி நீ எதுவுமே பேசாமல் இருந்த. இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறியேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா, நேற்று நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல சேதுவோட அம்மா வந்தாங்க. என் மாமியாரை பார்த்தேன். அவங்க தான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேது செஞ்சது தான் பெரிய தப்பு, நீ என்றைக்கும் சேதுவை பிரிஞ்சு வாழ்ந்துடக்கூடாது, உன்னை தவிர சேதுவை யாரும் அந்த வீட்டில் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நீ தான் என்னை அந்த வீட்டுக்கு வாரிசாவே கொண்டு போக போகிற. அது மட்டும் இல்லாமல் சேது சீக்கிரமாகவே உன்னை புரிஞ்சுப்பான். நீ சேதுவை பிரியறதுக்காக என்ன தான் அந்த ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க நோட்டீஸ்லாம் அனுப்புனாலும் நீ மட்டும் சேதுவை பிரிஞ்சிடவே கூடாது. உனக்காக இல்லைனாலும் நானே வாரிசாக வரப்போகிறதுனால நீ தான் ஒரு தெளிவாக முடிவெடுக்கணும்னு என் மாமியாரே என் கனவுல சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது நான் எதுக்குமா தப்பான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எடுக்க போகிற முடிவால் சேதுவும் நீயும் பிரிஞ்சிருவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் உன் நல்ல குணம் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு புரியாமல் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு வசந்தி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அதுக்கூடனே தமிழ் செல்வியும், சீக்கிரமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா, அந்த சேதுவே என்னை பிரியணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் தரவும் மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் என் வயிற்றில் வளர்கிற இந்த வாரிசுக்காக தாமா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்ப போகிறாங்க தமிழ் செல்வி. தமிழ் செல்வி சொன்ன மாதிரியே பதில் நோட்டீஸையும் அங்கே வக்கீல் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பதில் நோட்டீஸ் இங்கே ராஜாங்கம் கிட்ட கிடைக்குது. உடனே சேது அதை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப பேரதிர்ச்சியோட, அப்பா, அந்த தமிழ் செல்வி என்னை பிரியக்கூடாதுன்னு நினச்சி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு இப்படி ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது ராஜாங்கம் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே சன்னாசியும், அண்ணே பொறுமையாக இருங்கண்ணே, இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு நம்ம வக்கீலை கூப்பிட்டு தான் பேசணும். ஆனால் இந்த தமிழ் செல்வி வீட்டில் உள்ளவங்களும் ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இம்பிட்டு பெரிய தப்பையும் பண்ணிட்டு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு அவங்க இப்போ சேது நல்லபடியாக வாழணும்னு நினச்சா டிவோர்ஸ் கொடுக்குறதானே அவங்க கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனால் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு தமிழ் செல்வி சொல்கிறானா, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நம்ம யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போன்னே. அதனால் நீங்கள் இதை பற்றி யோசித்து கவலைப்படாதீங்கண்ணே. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் நிறைய யோசிக்கக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சேதுவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சன்னாசி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிற சாவித்ரி தாமரைக்கு ஒன்றும் புரியாமல் கோவப்படுறாங்க. என்ன இந்த தமிழ் செல்வி கையெழுத்து போட்டு சேதுவை விட்டு பிரிஞ்சிருவான்னு பார்த்தா பதில் நோட்டீஸ் அனுப்பி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு வேற அனுப்பியிருக்காளே. தமிழ் செல்வி சரியான ஆள் தான். அவெல்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்கள மட்டும் இல்லாமல் சேதுவையும் விட்டு கொடுக்க மாட்டா போல. அவள் வயிற்றில் வளர்கிற வாரிசை ஒரு காரணமாக வச்சு இப்படியெல்லாம் செய்கிறாளா அப்படின்ற மாதிரி சாவித்திரி கோவப்படுறாங்க. தாமரை திருன்னு முழிக்கிறாங்க. அம்மா, என்னம்மா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேது மாமா கூட என்னை சேர்த்து வைப்பேன் நீ சொன்னல, இப்போ பாரு தமிழ் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரியும் யோசிக்கிறாங்க, தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நேற்று தான் போஸுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்குள்ளே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாளா? பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. தமிழ் செல்வி மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா என் பையன் போஸ் செஞ்ச எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா. அப்புறம் நானும் போஸும் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். என் வீட்டுக்காரரே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் நான் போஸுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அப்படின்னு
தமிழ்செல்வி அனுப்பின இந்த பதில் நோட்டீஸை பார்த்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரைன்னு எல்லாருமே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாங்க, அப்பா அந்த தமிழ் என்னப்பா என்னை பிரிய மாட்டேன்னு முடிவெடுத்து இப்படி பதில் நோட்டீஸ் அனுப்புறது? நான் அவளை கண்டுக்க போகிறதும் இல்லை, அவளாம் நல்லவளே இல்லைப்பா. ஏமாத்தின தமிழ்செல்வி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரான்னு நான் பார்க்குறேன். அந்த அந்த வாரிசை இந்த உரிமையோடு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறாப்பா. நடக்கவே நடக்காது. வெளியில் தலை காட்ட முடியல தமிழ்செல்வியால். இதை இப்படியே விடக்கூடாதுப்பா. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு தமிழ்செல்வியை வர வைக்கணும். அவள் செஞ்சதை அங்கே எல்லார் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்தி நானும் தமிழ்செல்வியும் பிரியறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. என் வாழ்க்கையை நினச்சி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சேது மெதுவாக ராஜாங்கம் கண்கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு. இங்கே சேது தன்னுடைய ரூமுக்கு போனதுக்கப்புறமா தமிழ்செல்வியை பற்றி யோசித்து பார்க்கும்போது சாவித்திரியும் தாமரையும் ஆதாரத்தை காமிச்சு என்னென்னவோ சொல்கிறாங்க. அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. தமிழ்செல்வி நம்ம கூட இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாமல் எனக்கு உதவி செஞ்சுட்டு என்னை பற்றின உண்மையை நிரூபித்து என்னை பல விஷயத்தில் காப்பாற்றிருக்கா. ஆனால் இப்போ காலேஜுக்கு போனதுக்கப்புறமா இப்படி மாறிட்டாளா? ஆதாரம் இருக்குதே, எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. தமிழ்செல்வியை பிரிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா இந்த டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன்னு தமிழ்செல்வி இப்படி ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பி என் அப்பாவே கண்கலங்க வச்சிட்டாளே அப்படின்னு இங்கே சேது ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னதான் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் சேது ராஜாங்கம் தமிழ்செல்வியை தப்பாக நினைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு மருமகளாக தமிழ்செல்வி வரவே முடியாது. என்னவோ அவள் வயிற்றில் வளர்கிற வாரிசை காரணமாக வச்சு சேது கூட ஒன்று சேரலான்னு நினைக்கிறாளா? இருக்கட்டும், அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது தமிழ்செல்வி மேலே. தமிழ்செல்வி எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே போஸ் அந்த பக்கமாக போக தமிழ்செல்வியை பார்த்துடுறாரு. அப்போ தான் ஈஸ்வரி ஃபோனில் பேசினதெல்லாம் இங்கே போஸுக்கு ஞாபகம் வருது. தமிழ்செல்வி டாக்டர் ஆகி மறுபடியும் சேது கூட ஒன்று சேரணும்னு நினைக்கிறாளா? தப்புக்கு மேலே தப்பு செய்கிற தமிழ்செல்வி, அந்த ராஜாங்க குடும்பத்தையே தைரியமாக ஏமாத்தின தமிழ்செல்வி, அது எப்படி இவளால் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண போஸு அங்கே வந்து தமிழ்செல்வின்னு கூப்பிடும்போது தமிழ்செல்வி, நீயா போஸ், நீ இங்கே என்ன செய்கிற, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, நான் உன்னை பார்க்க வரல, நான் போன இடத்துக்கு தான் நீ வந்திருக்க. ஆமாம், டாக்டர் படிக்க காலேஜிலலாம் சேர்ந்துட்ட போல, மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு நிறையா பணம் கிடச்சிருச்சா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை விரும்பி அந்த சேது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததால் என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுடி. நீ இப்போ இருக்கிற நிலமை எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி திட்டம் போட்டியே, அந்த வீட்டை விட்டு நீயே வெளியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க போல. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது தெரியுமா? சேதுவோட மனைவியா அந்த மலரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு அமையக்கூடாதுன்னு என்னெல்லாம் திட்டம் போட்ட. இப்போ பாத்தியா, சேது உனக்கு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டானாமே. நீ இனி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. மாசமாக இருக்கேன்னு பொய் சொன்ன நீ இப்போ உண்மையாகவே மாசமாக இருக்க. ஆனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, உன்னை நம்பவே மாட்டாங்க. அதுலேயும் அந்த சேது உன் மேலே ரொம்ப சந்தேகப்படுறான். நீ பேசாமல் சேதுவை டிவோர்ஸ் பண்ணிடு, நிம்மதியாக உன் வாழ்க்கையை பாரு. அது இல்லாமல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் டாக்டர் ஆனா அப்புறம் எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்களே. ஒருவேளை நீ டாக்டர் ஆனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் மனசு மாறிட்டாங்கன்னா என் அம்மாவோட நிலைமை அங்கே என்ன ஆகிறது அப்படின்னு சொல்ல, போதும் நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசவே கூடாது. உன்னால் ராஜாங்கம் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, அதெல்லாம் நான் சொன்னேன்னு வையி உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிரும். நான் படித்தா உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் படிப்பை பற்றி என்னன்னே தெரியாது. படிக்க போகிற என்ன நிப்பாட்டி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறியா? போஸு, இங்கேருந்து கிளம்பிடு, அப்புறம் எனக்கு கோவம் வந்ததுன்னு வை, அம்புட்டுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போஸ் சிரிச்சுக்கிட்டே, உன்னால் என்னடி செய்ய முடியும்? நீ ஒன்று இப்போ அந்த சேதுவோட மனைவி கிடையாது. உன்னெல்லாம் மதிக்கிறதுக்கு நீ செஞ்ச வேலையால் நான் என் குடும்பத்தில் சேர முடியாமல், ராஜாங்க வீட்டுக்கு போக முடியாமல் அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு தங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வீண் செலவாகுது, பணமே கையில் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் ஏதோ கம்மியான பணத்தை போட்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் வந்து அங்கே இருந்தேன். நீ வந்ததுக்கப்புறம் தாண்டி எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வசந்தி கருப்புன்னு 2 பேரும் வராங்க. போஸ் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என் பிள்ளை தமிழ் என்ன நடக்குதுன்னு சொல்ல, பாருங்கம்மா, இந்த போஸு நான் காலேஜுக்கு போகும்போது பின்னாடியே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான். நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கருப்பு, வேண்டாம் போஸு கிளம்பிடுன்னு சொல்லும்போது, நீ யார் என்னை கேட்குறதுக்கு? இந்த தமிழ்செல்வியால் நான் வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேன். மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விருப்பமே இல்லாமல் அந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
இப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இனி நான் பிரச்சனை செஞ்சால் யார் வந்து என்னை கேட்பா அப்படின்னு சொல்லும்போது வசந்தி உடனே அங்கே போஸ் இம்புட்டு பெரிய தப்பு செய்கிறான், இதில் இந்த ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க என் பிள்ளைய சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இனி போஸை சும்மா விடக்கூடாது. என் பொண்ணு நல்லபடியாக போய் படிக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா போஸை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டால் தான் சரி வரும் அப்படின்னு கருப்பு கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு அங்கே ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறாங்க. அங்கே போலீஸ் வந்த உடனே போஸ் ரொம்பவே பயந்துக்கிட்டு யார் இவங்களை வர சொன்னதுன்னு கேட்க வசந்தி சொல்கிறாங்க, நான் தான். நீ இப்படி பிரச்சனை செய்வ, உன் வீட்டில் உள்ளவங்க என் பொண்ணை சந்தேகப்படுவாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு போஸ் நினைக்கிறாரு. போலீஸும் அங்கே வந்துட்டு போஸை வெளுத்து வாங்குறாங்க. உடனே அங்கே வசந்தி சொல்கிறாங்க, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போகும்போது இப்படி இவன் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறான். இவன் பெரிய வீட்டில் உள்ளவங்க தான், ஆனால் அந்த ராஜாங்கமே இருக்கக்கூடாதுன்னு அங்கே பிரச்சனை செய்ய வந்தவனும் இவன் தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே போலீஸ்கிட்ட சொல்ல உடனே போலீஸும் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அமைச்சர் ராஜாங்கம் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவனா இவன்? ஆமாம், வேணும்னா நீங்கள் அங்கே இருக்க சிசிடிவியை பாருங்கள், நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரியும். என் பொண்ணு மட்டும் அங்கே இல்லை, எப்போவோ ராஜாங்கத்துக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் தெரியாமல் என் பொண்ணுக்கு அந்த வீட்டில் உள்ள சேது தான் பிரச்சனை செய்கிறானா, இவனும் இப்படி வந்து செஞ்சிட்ருக்கான். இவனெல்லாம் சும்மா விடாதீங்கன்னு வசந்தி போலீஸ்கிட்ட வசமாக போஸை மாட்டி விட்டுடுறாங்க. உடனே இங்கே தமிழும், அம்மா என்னம்மா இப்படி செஞ்சிட்டிங்கன்னு கேட்க, நீ போய் படி, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ராஜாங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க செய்கிற தப்பெல்லாம் சொல்லி உன் அருமை பெருமையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா நீயும் சேதுவும் பிரிஞ்சிடணும்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன? நீ நல்லபடியாக காலேஜுக்கு போகல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கருப்பை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. தமிழ் செல்வியும் காலேஜுக்கு கிளம்புறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்த தமிழ்செல்வி எப்பயும் போல் ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு செல்லப்பாண்டியோட அம்மா சொல்கிறாங்க, தமிழ் நீ மாசமாக இருக்கிறதுனால இப்படி தான்மா இருக்கும், ஆனால் உனக்குன்னு அங்கே நல்ல ஃப்ரெண்டெல்லாம் கிடச்சிருக்காங்க, உனக்கு சொல்லி கொடுக்குறவங்க கூட உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொன்னல, நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும், எப்படியாவது படித்து நீ டாக்டர் ஆயிடணும் தமிழ் அப்படின்னு இங்கே தமிழோட அப்பத்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக அப்பத்தா, நீங்கள் நினைக்கிற மாதிரியே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் படிப்பை மட்டும் நான் விடவே மாட்டேன். என் படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில் கை கொடுக்க போகிறதே என் படிப்பு மட்டும்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வக்கீல் வராங்க. வக்கீலை பார்த்துட்டு தமிழ்செல்வியும், நான் சொன்ன மாதிரியே பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்களா மேடம்னு கேட்க, ஆமாம்மா, ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. உன்னை பிரியணும்னு சேது நினைக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல, மீதி எல்லாத்தையும் கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வேணும்னா உனக்கும் நீ சுமக்கிற அந்த வாரிசுக்கும் எம்புட்டு பணம் வேணாலும் தரேன், ஆனால் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு தர சொல்லுங்கன்னு ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. ஏன்னா உன் மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க, உன்னை நம்ப தயாராக இல்லை, நீ சொன்ன பொய்யை மட்டுமே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உன்னையும் சேதுவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, கோர்ட்டுக்கு போனாலும் எல்லார் முன்னாடியும் நான் நியாயமாக நடந்ததை மட்டும்தான் சொல்வேன், உண்மையை மட்டும்தான் சொல்வேன். உண்மை தெரிஞ்சாலே அங்கே இருக்கிற என் மாமனார் ராஜாங்கம் மனசு மாறுவார், எனக்கு தெரியும். ஆனால் சேது தான் இப்படி என்னை சந்தேகப்பட்டு தப்பாக பேசுறது. பரவாயில்ல மேடம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நான் எதுக்கும் கவலைப்பட போகிறதில்ல, நான் தைரியமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே தமிழ்செல்வியும் அங்கே வக்கீல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே வந்த வசந்தி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்ததுனால, எப்பல தமிழ், நீ என்னவோ மாசமாக இருக்கிறதா பொய் சொன்னது உண்மை, எங்களால் தானே அப்படி பொய் சொன்னேன், அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த ஆளுங்க யோசித்து பார்க்காம இப்படி உன்னையும் சேதுவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே, அதுலேயும் சேது தம்பி உன்னை சந்தேகப்படுறாரே, இதிலெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராஜாங்க ஐயா கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க வசந்தி. அம்மா அங்கே எதுக்குமா போகணும், அதான் அந்த வீட்டு பக்கமே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னால் அப்படி ஆயிருமா, நீ படிச்சுட்டு இருக்கும்போது உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி அங்கே பொண்ணு கேட்டு வந்தது ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க தானே, இப்போ வேண்டான்னு சொல்லி உன்னை வெளியில் அனுப்புறதுக்கும் வேணும்னா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே அவங்க விருப்பம் தானா, அப்போ நம்ம யோசிக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதா, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது தமிழ், அதனால் நீ சொன்னது பொய்யாவே இருந்தாலும் இப்போ உண்மையாகவே மாசமாக தானே இருக்க, அந்த போஸை பற்றின ஒரு உண்மையை மட்டும் சொன்னாலே போதும், அங்கே உள்ளவங்க மனசு மாறுவாங்க. நடந்த உண்மை தெரிஞ்சாதான் தமிழ் உன் நல்ல மனசு அவங்களுக்கு தெரிய வரும். கோர்ட்டில் போய் தான் உண்மையை சொல்லணும்னு இல்லை, ராஜாங்கமும் ஒரு பெரிய பொறுப்பில் தானே இருக்காரு, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்க வீட்டில் உள்ளவங்களே அவருக்கு எதிராக என்னென்ன செய்கிறாங்கன்னு புரிய வைக்க வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் உதவி செய்யலைன்னா அந்த ராஜாங்கத்துக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாமே, இன்னைக்கு போஸை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டோம்ல, அதை எல்லாத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம், ஓ மேலே மட்டும் தப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களையே எத்தனையோ பேர் தப்பு செஞ்சிட்ருக்காங்க, அதெல்லாம் சொல்லி ஓ நல்ல மனசை புரிய வைக்க தான் போகிறேன்,
கோர்ட் வரைக்கும் எதுக்கு போகணும்? நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, வேண்டவே வேண்டான்னு. அந்த ராஜாங்க வீட்டுக்கு நான் வரவும் மாட்டேன். சேது முகத்துல முழிக்கவும் மாட்டேன். என்ன சந்தேகப்படுற அவங்க முன்னாடி நம்ம பேசினா மட்டும் நியாயம் நம்ம பக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கவா போறாங்கன்னு கேட்குறாங்க தமிழ்செல்வி. நான் புரிய வைக்கிறேன். என் பொண்ணுக்காக இதை கூட நான் செய்யலைனா எப்படி? அவங்க இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையாக இருக்கக்கூடாது தமிழ்செல்வி. உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வியை அங்கே ராஜாங்க வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக வசந்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. வசந்தி வந்து நிற்கிறத பார்த்துட்டு சன்னாசியும், என்ன வசந்தி இங்கே வந்திருக்க? அண்ணன் உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன தமிழ்செல்வியை வேற கூட்டிகிட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அங்கே ராஜாங்க ஐயாவை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க வசந்தி. உடனே அதெல்லாம் முடியாது. உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு அண்ணன் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. நீங்கள் என்ன பேசினாலும் அதை யாரும் கேட்க போகிறதும் இல்லை. அதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம்ல, உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். இனி இந்த வீட்டு பக்கம் நீங்கள் யாரும் வராதீங்கன்னு சன்னாசி சொல்லிகிட்ருக்க. உடனே அப்பத்தாவும், வசந்தி தமிழ் வந்திருக்கிறீங்களாம்மா, உள்ளே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு உபசரிக்க, உடனே என்னாச்சு தமிழ், காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? நல்லா இருக்கல்ல? அப்புறம் நம்ம வீட்டு வாரிசு நல்லா பார்த்துக்கிறல்லன்னு சொல்லி பொறுப்பாக கேட்குறாங்க அப்பத்தான். அந்த சமயம் அங்கே ராஜாங்கம் வந்துட்டு, அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராஜாங்கம், நம்ம வீட்டு மருமக வந்திருக்கா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. யார் வீட்டுக்கு யாருமா மருமக? சேதுவே தமிழ்செல்வி வேண்டான்னு முடிவெடுத்துட்டான். இப்போ எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அண்ணே அதை தானே நான் போ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது வசந்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் வெளியில் போகிறத பற்றி நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, உண்மையை சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுவேன். என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போகிறதுக்காகவோ சேது தம்பி கூட வாழ வைங்கன்னு சொல்கிறதுக்காகவோ நான் வரலை. உங்கள் வீட்டில் உள்ள போஸ் செஞ்சதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே அங்கே வந்த ஈஸ்வரியும், வசந்தி என்ன சொல்கிற? போஸ் இப்போ எங்கே இருக்கானே தெரியாது. அவனை பற்றி ஏதோ பேச வந்திருக்க போல, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் ஈஸ்வரி, இதுக்கு மேலே உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தப்பு செய்யாத. என் பொண்ணுக்காக நான் பேசக்கூடாதா? நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க வசந்தி. உடனே மோகனா, என்ன வசந்தி சொல்கிற? போஸ் என்ன செஞ்சான்னு கேட்க, அந்த போஸ் என்னதான் செய்யலை? என் பொண்ணை நீங்கள் கார் செட்டில் தங்க வச்சுருந்தப்ப அண்ணனோட மனைவின்னு கூட பார்க்காம அவன் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே தமிழ்செல்வி தலை குனிஞ்சு நிற்கும்போது உடனே அப்பத்தாவும், ஆமாம் ராஜாங்கோ, ஒரு நாள் இப்படி தான் பெரிய பிரச்சனை செஞ்சிட்டான். அண்ணனோட மனைவின்னு பார்க்காம இங்கே வந்து தப்பாக தமிழ்செல்வி கிட்ட பேசியிருக்கான். தமிழ்செல்வி வெளுத்து வாங்கிட்டா. இதெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும்னு நாங்களும் இப்போ அமைதியாகவே இந்த உண்மையை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டலில் உங்களை சேர்த்துருந்தாங்கல்ல, அதுக்கு காரணமும் போஸ் உங்கள் மேலே வச்சுருந்த அந்த கோவத்தால் தான். நீங்கள் இருக்கவே கூடாது, உங்களை அப்படியே அனுப்பிடணுன்றதுக்காக தான் கார் மூலமாக அவன் உங்களுக்கு பிரச்சனை செஞ்சு ஹாஸ்பிட்டலில் உங்களை சேர்த்துருந்தாங்க. அங்கேயும் அந்த போஸ் சும்மாவாக இருந்தால், அந்த போஸ் வந்து தனியாகவே வந்து உங்களை ஒரேடியாக அனுப்பணுன்றதுக்காக அவன் நிறைய பிரச்சனை செஞ்சான். அன்னைக்குன்னு பார்த்து நானும் என் பொண்ணும் அங்கே வந்திருந்தோம். தமிழ்செல்வி மட்டும் இல்லைன்னா இப்போ நீங்கள் இப்படி சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். பொறுப்பில் இருந்தால் மட்டும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்புட்டு போலீஸ் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் பொண்ணு தான் உங்களை காப்பாற்றினா. அப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள தமிழ்செல்வியை தப்பாக பேச உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? நான் போஸை பற்றி சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நினச்சா இங்கே நிற்கிற ஈஸ்வரி கிட்ட கேளுங்க. ஈஸ்வரியும் தமிழ்செல்வியும் இது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. ஏன் எப்படியாவது ராஜாங்கத்தை காப்பாற்றணும்னு இங்கே தமிழ்செல்வி முன்னாடி அழுதுகிட்டே நின்னது ஈஸ்வரி தான். நான் சொல்கிறது உண்மையா இல்லைன்னு ஈஸ்வரி கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, உடனே மோகனாவும், ஈஸ்வரி இது வசந்தி சொல்கிறது எல்லாமே உண்மையா? உன் பையன் இப்படிலாம் செஞ்சானான்னு கேட்கும்போது அவங்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. இதுலேயே தெரியுது, அப்போ போஸ் என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து பிரச்சனை செஞ்சானா வசந்தி அப்படின்னு கேட்கும்போது உடனே தமிழும், ஆமாத்த, நான் அன்னைக்கின்னு யாருமே இல்லாதப்ப மாமாவை பார்க்க வந்திருந்தேன். அப்போ தான் போஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். போஸ்கிட்ட இருந்து மாமாவை காப்பாற்றி அந்த ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு மாமாவை காப்பாற்றினேன். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் போஸை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்ல. இன்றைக்கி கூட நான் காலேஜுக்கு போகும்போது என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்ச போஸை எங்கள் அம்மா போலீஸில் வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் நான் படிக்கக்கூடாது, டாக்டர் ஆகக்கூடாது. நீ எல்லாம் டாக்டர் ஆனா என் வீட்டில் உள்ளவங்க உன்னை மதித்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்களோட நிலைமை என்ன ஆகுறது? எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தேவையானது பணத்தெல்லாம் அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அது எல்லாமே ராஜாங்கத்தோட பணம். ஆனால் அந்த ராஜாங்கத்தை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். என்னை இவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டதுக்கு காரணம் ராஜாங்கமும் அந்த சேதுவும் தான். அந்த வீட்டில் எம்பிட்டு வசதியாக இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியாகவே இல்லாமல் இருந்தேன்.
அதனால் உன்னையும் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன், சேதுவையும் நீ சேதுவும் நீயும் ஒன்றா வாழவும் கூடாது, உன்னை அந்த ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்க போகிறதும் இல்லைன்னு அந்த பேச்சு பேசி பிரச்சனை செஞ்சான். இருந்த கோவத்தில் அவன் செஞ்ச எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுட்டோம். இப்படி உங்கள் வீட்லேயே பொய் சொல்லி ஏமாத்துறவங்க இருக்கும்போது நான் பொய் சொன்னதை பெருசாக்கி இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாது, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு தமிழ்செல்வியும் வசந்தியும் ராஜாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க. ராஜாங்கத்துக்கு என்ன சொல்லனே தெரியல. சன்னாசியை பார்க்குறாங்க. என்ன சன்னாசி போஸ் இப்படிலாம் செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது, அண்ணே ஒருவேளை வசந்தி சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம்லன்னு சொல்லும்போது, உடனே வசந்தி நாங்கள் எதுக்கு போய் சொல்லணும், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்கள் தங்கியிருந்த அதே ரூமில் இருந்த சிசிடிவியை பாருங்கள், ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ மாசமாக இருக்கிறான்னு பொய் சொல்லிட்டேன், அதுக்காக என் பொண்ணை இப்படியா நீங்கள் கஷ்டப்படுத்துறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்கிறது. என்னதான் இருந்தாலும் சேதுவோட மனைவினா அது என் பொண்ணு மட்டும்தான். அவளை தப்பாக நீங்கள் நினச்சாலும் சந்தேகப்பட்டாலும் உண்மையாகவே தமிழ்செல்வி எந்த தப்பும் பண்ணவே இல்லை. சீக்கிரமாக தமிழ்செல்வியை பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. ஐயா நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, சரியா நியாயம் பக்கம் நிற்பீங்கன்றதுக்காக தான் இங்கே தமிழ்செல்வி உங்களை காப்பாற்றினதை பற்றியே சொல்ல வந்தேன். தமிழ்செல்வி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், என் மாமனாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னன்னு அவள் வேலையை பார்க்கல, உங்களை காப்பாற்றிருக்கா, இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்கா. ஆனால் மற்றவங்க எல்லாரும் தமிழ்செல்வியை சந்தேகப்படுற மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? என் பொண்ணு இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கும் போது இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்கா. ஏன் சேதுவே தப்பு செஞ்சான் அப்படின்னு தாமரை சொன்னப்போ கூட நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டீங்க. ஆனால் சேது பக்கம் இருந்தது தமிழ்செல்வி மட்டும்தான். என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, போதும் போதும், தமிழ்செல்வியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டாத. அவள் காலேஜில் யார் யார்கிட்ட பேசுகிறான்ற ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன் தமிழ், உன் ஃப்ரெண்டு சக்தி அந்த கேன்டீனில் தானே வேலை பார்க்குறான், அவன் நீ படிக்கும்போதே உன்னை விரும்பினவனாச்சே, இப்பயும் நீங்கள் 2 பேரும் அங்கே சந்தோஷமாக பேசி சிரிக்கிறீங்களே, அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்செல்விக்கு தாங்க முடியல. இதுக்கு மேலே என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அவ்வளவுதான். இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன். சக்தி என் கூட படித்தவன், அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ தப்பாக பேசுவீங்களா? அவன் வேலையை பார்க்குறான், நான் அங்கே காலேஜுக்கு போனது படிக்க. மற்றவங்க கிட்ட பேசி சிரிச்சா அது என்ன தப்பாயிருமா? நீங்கள் முதல்ல எம்பிட்டு பெரிய தப்பெல்லாம் செஞ்சீங்க, அதை நினச்சி பார்த்துட்டு அடுத்தவங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்ல சாவித்திரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே உடனே ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து, இப்பையும் போஸுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறியா ஈஸ்வரி? அப்போ போஸ் செஞ்சது தப்பே இல்லைன்னு நினைக்கிறியா? என் வீட்டு பணத்தை எடுத்து போஸுக்கு அனுப்புறது, போஸ் நான் இருக்கவே கூடாதுன்னு நினச்சி அவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான், அந்த உண்மையை நீ எதுக்காக மறைச்ச? வசந்தி சொன்னதுக்கு அப்புறமா தான் தமிழ்செல்வி எனக்கு உதவி செஞ்சதே தெரிய வந்தது. தமிழ்செல்வியால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ இன்னும் திருந்தாமல் போஸுக்கு சப்போர்ட் பண்ணுற, போஸ் செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கிறல்ல ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க ரொம்பவே கோபமாக பேச சன்னாசி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு. போஸுக்கா சப்போர்ட் பண்ணுறேன், என் அண்ணன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறிய, அசிங்கமா இல்லை? நீயும் இந்த வீட்டில் இருக்காத, போஸ் எங்கே இருக்கானோ அங்கேயே கிளம்பி போயிரு. எப்படி போஸை இவங்க போலீஸில் மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி தப்பு செஞ்ச போஸுக்கு சப்போர்ட் பண்ணுற உன்னையும் போலீஸில் தான் மாட்டி விடணும் அப்படின்னு சன்னாசி ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே கோவமாக திட்டி வெளுத்து வாங்கும்போது எல்லாரும் முன்னாடியும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க ஈஸ்வரி. என் பையனையும் என்னையும் மன்னிச்சிடுங்க, போஸ் செஞ்சது தப்பு தான், அதுக்குன்னு நானும் தமிழ்செல்வி கூட சேர்ந்து உங்களை காப்பாற்றினேன் மாமா. அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாரும் போஸ் மேலே கோவப்படுவீங்க, அப்புறம் சேது போஸை சும்மா விட மாட்டான்றதுக்காக தான் இந்த உண்மை தமிழ்செல்வியால் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வசந்தி உண்மையெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாலும் இந்த வசந்தி தேவையில்லாமல் போஸை இப்படி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாளேன்னு தமிழ்செல்வி மேலேயும் வசந்தி மேலேயும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே மோகனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்கிற தமிழ்செல்வியை இங்கே சேது பிரியணும்னு நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்க, ஆனால் என்னானாலும் பரவாயில்லன்னு நம்ம குடும்பத்துக்கு எப்பயுமே உதவி செய்கிற தமிழ்செல்வி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும். இப்போயாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்கிறவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தப்பு செய்யாத என் மருமக தமிழ்செல்வியை சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ வைக்க இந்த வீட்டுக்கு நீங்கள் தாங்க வர வைக்கணும்னு ராஜாங்க முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மோகனா. உடனே அப்பத்தாவும், ஆமாப்பா ராஜாங்கம்,
நான் சொல்கிறத கேளு. அம்மா பேசுகிறத நீ கேட்பல்ல. நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். செய்து தனியாக இருந்தால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கான். இதே தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நம்ம வீட்டு வாரிசு சுமக்கிற தமிழ்செல்வியை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அவளும் படித்து முன்னேறினா நமக்கு எம்புட்டு பெருமையாக இருக்கும். அதனால் தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்கே நீ வர வைக்கணும். மற்றபடி இந்த டிவோர்ஸை பற்றிலாம் பேச வேண்டாம். தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீ முடிவெடுக்கணும் ராஜாங்கன்னு அப்பத்தாவும் சொல்கிறாங்க. சரியான நேரத்தில் வசந்தி சொன்ன உண்மையால் தமிழ்செல்வி முன்னாடி செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்கிறாங்க. வசந்தி கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. மனசு மாறுறாரு ராஜாங்கம். ராஜாங்கம் மனசு மாறினதுனால வசந்தி சந்தோஷப்பட்டாலும் இது எதையும் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத கோவத்தில் இருக்காங்க சாவித்திரியும் தாமரையும். போஸ் செஞ்ச தப்புக்காக வசமாக மாட்டிக்கிட்ட ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க.